குட் மார்னிங். அது குட்டி குட் மார்னிங். எங்கே போகிறீங்க காலையில்? காலையில் 5:30 ஆகுது. எங்கே போகிறீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க நீங்கள்? பீச் போமா? ராகுல் எதுக்கு இவ்வளோ டாய்ஸு? பீச் போகலாம். பாவம் தூக்குது. இப்போ எங்கே போய் விளையாட போகிறீங்க அவ்வளோவும்? அதெல்லாம் வேண்டாம் அதே குட்டி வேண்டாம். சரி குட் மார்னிங் மட்டும் சொல்லு எனக்கு. இங்கே பாரு, குட் மார்னிங் மட்டும் சொல்லு. குட் மார்னிங். இவ்வளோ டாய்ஸ் எடுத்துகிட்டு பீச்சுக்கு போகலாம். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த பீச்சுக்கு வந்து இன்றைக்கி கிளம்பிட்டோம். ஒரு டைம் வந்து 5:30 ஆகுது. எல்லாம் எடுத்தாச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாங்க போவோம். ஏய் ஒழுங்கா புடி. ஜாலியா அது குட்டி நீ இன்னும் தூங்குற? சரி நான் பீச் வந்தானே உன்னை எழுப்புறேன், ஓகேவா? சாருக்கு குளிர் தானே, ராகுலோட ஷர்ட்டுக்குள்ள காலை விட்டு வச்சிருக்கான். சரி இன்னைக்கு எப்படியும் 6-8க்கு சன் வந்துடும். நான் நேற்றே பார்த்துட்டு தான் தூங்கினேன். லேட்டு நானே 5:12க்கு தான் இவங்க எழுப்புனேன். நான் நல்லா தூங்கிட்டேன். நல்லா வந்து விடுதி இருட்டவே இல்லை. அப்போ சன் வந்துடும் நாங்கள் போகிறதுக்குள்ள. என்னம்மா? ஆமாம், நாளைக்கு லீவ் தான். நாளைக்கு லீவ்னா நாளைக்கு இதே மாதிரி எழுந்து போகணுமா? ஓடா நம்ம போனாண்டா. நீயும் உங்கள் டேடியும் போ. நாளைக்கு 2 டே லீவ். சன்னு வந்துட்டதே, சன்னு வந்துட்டதே. கொஞ்சம் தண்ணி குடிச்சிடும். இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே சார் ஸ்பீட் பிரேக்கர்ல மறந்துட்டு. எங்க இருக்கு? என்னது? தாஸ்கி வாழுது. சூப்பரா இருக்கே அஸ்கி. வா பாக்குது திரும்பிடுச்சு. ஓ நல்ல வெயில் வந்துருச்சு. சூரியன் வந்துட்டாரு மேல. சூப்பரா இருக்குல்ல? ஆதிக்குட்டி மேல பாரு. அது இறங்கு. அப்போ போனா வீட்டுக்கு போலாமா? அம்மா மங்கி மாதிரி மேலே எவ்வளோ டாய்ஸ், பேக், குழந்தை பத்தா இதெல்லாம் தான். டாடி என்னம்மா? ஃபர்ஸ்ட் தண்ணில விளையாடலாம், செகண்ட் டாய்ஸ்ல விளையாடலாம். அப்படியே ஆப்போசிட்டா பண்ண. என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் டாய்ஸ்ல விளையாடிடு. அதுக்கப்புறமா ஏன்னா தண்ணியில் நனைஞ்சேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அப்படியே சில்லுன்னு விடும். அதுக்கப்புறம் நீ உட்காந்து டாய்ஸ் விளையாட முடியாது. நீ அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணேன்னு வச்சுக்கோ. ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குல்ல இது பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்கு. ஆவே அவன் கொட்டுறான் பாரு. நல்லா இருக்கா? ஓகே. என்னது என்னது?
பண்றா? டேய் புஸ்கி புஸ்கி பண்றா. லைவ் எடுத்தியா? குடிச்சதியா? ஓடிடும். வீட்டுக்கு கூட்டு போலாமா? கடிச்சிருச்சா காமி? தெரியாது. ஏய் 200 rupees இருக்கும்டா. இது வந்து ஷெல் இப்படி இருக்கா? இப்படி இருக்குன்னா இது கேர்ள். இது உள்ள எக்ஸ் கேரி பண்ண. இதெல்லாம் கொஞ்சம் எங்கானது. வேணாம் வேணாம். கடிச்சிருச்சா? கடிக்குது. சரி போலாமா வீட்டுக்கு? அந்த குரூப் வந்து தெரியும். நண்டு பிடிச்சிட்டியா? அட பாவி. மார்னிங் புரோட்டீன் சார்ட் அவுட். போட்டு விட்டுட்டாங்க. இங்கே பாரு, அது கட் பண்ண. போ டாடி கிட்ட போ. What is this? What? அவ்வளோதான் விளையாடி முடிச்சு கிளம்பியாச்சு. சார் ஆட்டம் போதுமா? விளையாண்டது போதுமா? உங்களுக்கு போதுமா? இன்னொரு நண்டு கிடச்சிருக்கா. சூப் முடிஞ்சிருக்கோம். எவ்வளோ நேரம் ட்ரை அதான் தடி 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 நான் இவனை பார்க்கறதா நண்டு பிடிக்கும். நர்ஸ் மாத்தியாச்சா? அதே குட்டி பசிக்குதா? பசிக்கிறா? ஆமா எனக்கு அந்த தாய் 2 தாய வாங்கிட்டா. இந்த 2 தாய வாங்கிட்டா. வாங்கலாம் வாங்கலாம். இதுதான் ஆட்டம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ போய் சாப்பிட போகிறோம். ஒரு வழியாக தீஞ்சு போயாச்சா? நான் தீஞ்சிட்டேன். நீ அதே சொல்கிறேன். சரி சரி
இது சாப்பிட்றதுக்கா இல்லை விட்டுறதுக்கா? விட்டுறதுக்கா என் வீட்டுக்கு. என்னடா பண்ண உனக்கு? உனக்கு அதை பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு? சரி போலாமா? சார் என்ன பண்றீங்க? சார் என்ன பண்றீங்க? இப்படிதான் கார் ஓட்டணுமா? சரி அம்மா வச்சு ஓட்டுறியா? பெரிய பையன் ஆயிட்டு, பிக் பாய் ஆயிட்டு. சரி கை எடுங்க, க்ளோஸ் பண்றேன். கை கை. உனக்கு பிடிச்சிச்சா பீச்? ரொம்ப நாளைக்கு பிடிக்கலையா? இவ்வளோ நேரம் விளையாண்டு உனக்கு பிடிக்கலையா? ஏன்டா? எனக்கு தான் நீ ஸ்வாடும் பபுள்லாம் வாங்கி தரல. சார் சார் அது ஆல்ரெடி வாங்கி உடைச்சு போட்டு இப்போ இன்னும் கூட வைக்கிறியா நீ? பேச பாரு, டாடி வந்து திட்டு போறாங்க. இங்கேயும் கேமராவா? ஓகே, ரத்னா கேஃப்லேருந்து சாப்பிட்டு வந்தாச்சு. அவங்க வந்து மிக்சர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தண்ணி தாகமாக இருந்ததா, சரின்னு வந்து காரில் வந்து தண்ணியை குடிச்சிட்டேன். ஏன்னா நான் வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு வந்தேன், அதனால அந்த தண்ணியை குடிச்சிட்டேன். வந்து அது குடிச்சா அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கொஞ்சம் பீச்லாம் வேற போயிருக்குமா, அதனால. ஆதிக்குட்டி என்ன சாப்பிட்டீங்க? பொடி தோசை. நேற்றும் தோசை தானே சாப்பிட்டேன், மதியானமும் தோசை தானே சாப்பிட்டேன். சரியான தோசை லவரா இருக்கான் நீ. எனக்கு வேலை ஈஸி, தோசை ஊற்றி கொடுத்துடலாம். குழம்பு பண்ண வேண்டாம், வெறும் பொடி இருந்தா. வெறும் பொடி இருந்தா போதும், ஃபுல் தோசை ஃபுல்லா இறங்கிடும். நம்ம ஊட்ட கூட வேணாம். 2 இட்லிக்கு வந்து 2 பக்கெட் சாம்பார் ஊத்தி சாப்பிடு. 2 இட்லி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்காங்க. பிடிச்சிச்சு அவனுக்கு ரத்னா கேஃப்ல. சின்ன வயசா இருக்கும் போது தாத்தா எங்களெல்லாம் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுப்பாரு. தாத்தா தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. மண்ணுடா உன் தலையில மண்ணா போட்டு தலை. இது எப்படி பாபா எண்ணெய் வச்ச போயிடும்? ஆமா, எண்ணெய் வச்சு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணா போயிடும். அது மண்ணு மட்டும் கிடையாது, அதோட உப்பு இருக்கும்ல, அப்படியே இப்படி ஆகும். ஏசி போட்டுட்டேன். நல்லா ஆட்டம் போட்டுட்டு இப்போ தூங்கிட்டாரு சார். வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோம் உடனே அப்படி இப்படி 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 சீக்கிரம் பிடி சீக்கிரம் பிடி. மொத்தம் போயிடுச்சா? இருக்கா 3 இந்த பக்கம் வச்சிருங்க. பயமே இல்லையா உனக்கு? இவ்வளோ கடிச்சிருக்கு, ரெடியா இருக்கு வெளியே வர்றதுக்கா? கடி ஐயோ பாக்குது மேல கலரே மாறிச்சு பாத்தியா? அதே கலர்ல தான் இருக்கு. பிங்க் அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதுனால உனக்கு அப்படி தெரியுது. ராகுல் வந்து ஒரே ஒரு நண்டு தான் பிடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ அதனால கடல்ல விளையாடிட்டு வந்தது சளி பிடிக்கிற மாதிரி ஆகும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு தலை குடிக்க போறாங்களா. ஸோ இந்த நண்டை வச்சு அரைச்சி ரசம் வச்சுட்டு ராகுல் கொடுத்து ஆதியா கொடுத்தா சளி பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த ஒரே ஒரு நண்டு இருக்கிறதுனால இதை அரைச்சி ரசம் வைக்க போறேன். இந்த ரெசிபி வேணும்னா சமையல் வித் தமிழ்ன்ற சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ராகுல் பிடிச்ச நண்டுலேருந்து ரசம் வச்சாச்சு. ஸோ சாப்பாடும் வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து இதை பட்டர்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இது வந்து குக்கீஸ் செய்யணும், பிஸ்தாஷியோ குக்கீஸ் வந்து செய்யணும். அதனால இவ்வளோ பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். எப்படியும் ஒரு
1 kg அளவு குக்கீஸ் செய்ய போகிறேன். ஸோ அதனால் அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் பட்டர். இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 முட்டை மட்டும் ஃப்ரை பண்ணிட்டேன்னா, பாயில் பண்ணி கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன்னா இன்றைக்கி லஞ்ச் ஓவர். பிஸ்கெட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து சர்க்கரையில் வந்து நெய் ஊற்றிருக்கேன். மெல்டட் பட்டர் ஊற்றி இப்போ கலரிட்டுருக்கேன். நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் தான் மிச்சம் ஐட்டம்லாம் போட்டுட்டு இதை வந்து நான் உங்களுக்கு ரோல் பண்ணும் போது காமிக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் வேலை இருக்குது. நல்லா இப்போ பீட் பண்ணி நல்லா கரைய வைக்கணும். அதனால் இது என்னால் இந்த ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ண முடியல. எனக்கு வந்து அந்த க்ளவ் இருக்குல்ல, அந்த க்ளவ் எடுத்துக்கோ, நான் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன் கையிலே. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கை வலிக்குது. ஜாயிண்ட் பேட்ச் இப்போ தான் வந்து பண்ணியிருக்கேன். இன்னும் மிக்ஸ் பண்ணி அப்புறம் வந்து அந்த கோட்டிங்லாம் கொடுத்து அப்புறம் அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்கணும். இந்த அவனும் இன்னொரு அவன் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே சேர்த்து வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ எவ்வளோ நேரம் முடியுதுன்னு பார்ப்போம். ஓகே, க்ளவ் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த அவன் ஒர்க் பண்ணலனா ஒர்க் ஆகணும் தானே அங்கே வச்சுருக்கோம். ஒர்க் ஆகும். ஏன்? குட் லக். ஃபஸ்ட் பேட்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் குக்கான குக்கீஸ். இது வந்து பண்ணப்போ ரெடி ஆகிடுச்சு அவன். ஸோ இது வந்து திருப்பி வைக்க போகிறேன். இது குக் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ தான் இதுலேருந்து எடுத்து வச்சேன் கூலிங் ரேக்கில் இருந்து. ஸோ கூல் ஆகிட்டுருக்கு. இப்போ இதை வந்து நம்ம உள்ளே வச்சுருவோம். இந்த காக்கா இங்கேயே இருக்குது. இதை உள்ளே வச்சுருவோமா? டிகிரி செல்சியஸில் 14 minutes வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஒரு வழியாக இதுதான் லாஸ்ட் பேட்ச்சு. இப்போ வச்சு எடுக்க போகிறேன். இந்த அவன் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து ஏர் ஃப்ரையர் அவன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படின்னா இது ஏர் ஃப்ரையரில் தான். ஸோ நிறைய மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். குக்கீனா குக்கீஸ்னால் இருக்கும், அப்புறம் பீட்சானா பீட்சா இருக்கும். அதுக்கான டைமர் செட்டிங் எல்லாமே அதிலே கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே எவ்வளோ டைம் வேணுமோ டெம்பரேச்சர் கொடுத்துருவாங்க. டைம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ லைட் வந்து எப்போவுமே ஆன் ஆகிட்டு இருக்காது. ஸோ லைட் வந்து நம்ம எப்போ தேவையோ அப்போ ஆன் பண்ணிக்கலாம். அதுவே தானாக கட் ஆஃப் ஆகிடும் லைட். அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபேன் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபேன் போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த ஹேர்லேயே அது ஃப்ரை ஆகும். நான் இப்போ வந்து ஃபேன் ஆப்ஷன் ஆன் பண்ணல. ஸோ வெறும் அந்த அவன் மட்டும்தான். இப்போ எனக்கு ஏர் ஃப்ரையரில் வேணும் அப்படின்னா, எனக்கு காற்றுல வேகணும் அப்படின்னா நான் அதை ஆன் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நான் இதெல்லாம் எதுவுமே ஆன் பண்ணல. வெறும் குக்கீஸ்ன்னு வச்சு டெம்பரேச்சர் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு இந்த மிஷின் ரொம்ப பிடிச்சி. என்னோடய பழைய அவன் வந்து ப்ரெஸ்டீஜ் அவன். அது 12 லிட்டர்ஸோ 8 லிட்டர்ஸோ ரொம்ப கம்மி தான். பட் அது வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இப்போ வரைக்கும் நல்லாவே ஒர்க் ஆகுது. நடுவில் கொஞ்சம் ஏதோ மக்கார் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றி போய் எடுத்துகிட்டு போயிட்டு ரிப்பேர் பண்ணலாம் ட்ரை பண்ணோம். பட் என்ன நினச்சதோ தெரியல. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா இது ஒர்க் ஆகலையே அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் என்ன நினச்சதுன்னே தெரியல. அது தானாகவே வந்து ஆன் பண்ணி பார்த்தோம் ஒரு நாள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி இன்னைக்கு போட்டுடலாம், எங்கேயாவது கொடுத்துடலாம், இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். சரி ஆன் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட்டாக ஒரு தடவை ஆன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்தது தான் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. அப்பாட ஒரு பெரிய நிம்மதி. ஸோ அப்போதுலேருந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ அதில் வந்து ஒரு 2-3 பேட்ச் செஞ்சு எடுத்து வச்சேன். இப்போ லாஸ்ட் பேட்ச் இதில் போயிட்டுருக்கு. ஸோ மாற்றி பண்ணி இப்போ தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்க பேக் பண்ணி அனுப்ப போகிறோம். ஓகே, அதை பேக் பண்ணும்போது காமிக்கிறேன். இல்லை, லைட் ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணால் லைட் இல்லை. அதுவே லைட் வந்து ஆஃப் ஆகிடும் கொஞ்ச நேரம். நமக்கு ஒரு 2 செகண்ட் போதும் இல்லையா? ஸோ அதனால் அந்த அளவுக்கு தான் அவங்க லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே அவனில் லைட் எரிஞ்சிட்டே இருக்காது. நம்ம ஆன் பண்ணால் தான் லைட் வந்து ஆன் ஆகும். ஓகே, அப்புறம் இந்த ஷீட் வந்து இந்த ஷீட் தான் போட்டேன், ஈகோபேக். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆடியில். நான் கூட நினச்சேன் நிறைய பேர் சொல்கிறாங்களே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு ஷீட்டை வந்து 2 தடவை வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்போவே சூப்பராக இருக்குது இந்த ஷீட்டு ஈகோபேக். யாராவது பேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வந்து ஹெவி டியூட்டி பேக்கிங் குக்கிங் பேப்பர் மட்டும் வாங்குங்க. சூப்பராக இருக்குது இது வந்து 100% நான் அவ்வளோ தம்ஸ் அப் கொடுப்பேன் இதுக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா நிறைய இது
யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு யூஸ்லேயே வந்து என்ன ஆகுன்னா ஒரு மாதிரி பிளாக் ஆகும். இப்போ நம்ம ஒரு பட்டர் போட்டு ஏதோ செய்கிறோம், பட்டர் குக்கீஸ்லாம் செய்கிறோன்னா அப்படியே டேமேஜ் ஆகிடும் ஃபுல்லாக கீழே. பட் இது பட்டர் குக்கீஸ் நாங்கள் பாருங்கள் அங்கே வெந்துட்டுருக்கா உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு தெரியுதா? அப்போவும் அந்த ஷீட் வந்து பெருசாக டேமேஜ் ஆகாது. ஸோ டூ டைம்ஸ் நம்ம யூஸும் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன், அது தப்பா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது குவாலிட்டி. வேணும்னா யாராவது ட்ரை பண்ணல அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம். ஸோ முடிய போகுது இன்னும் 2-3 ஷீட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதை நான் பேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நல்லா கூல் டவுன் ஆனோம், ஃபுல்லாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருமே இதை கூல் டவுன் ஆகவே விட மாட்டாங்க. ஒரு டிஷ்ஷு செஞ்சோம், அவனில் செய்கிறேன், பேக் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஆத்யாவோ இல்லை அங்கிளோ என் ஹஸ்பண்டோ யார் இருந்தாலும் சரி, அது வந்து கூல் டவுன் ஆகி அதை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அப்படியே சுட சுட இல்லைனா அது வார்மாக இருக்கும் அப்படியே சாப்பிடுவாங்க. ஒரு நாள் அங்கிள் அந்த மாதிரி தான் ஏதோ கேக் செஞ்சுருந்தேன், பனானா கேக், வால்நட் போட்டு. அவருக்கு தாங்கவே முடியல. அவர் வந்து நீ எடுத்துகிட்டு வாங்க, நான் வாய்க்குள்ளே போட்டு ஆற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு நல்ல டெம்ப்டாக இருக்கும் அவங்களுக்கு இது மாதிரிலாம் நான் செஞ்சு கொடுத்தேன்னா. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலராக இந்த பிஸ்கெட்ஸ் வந்து செம்ம ஃபேவரட் ஆகிடுச்சு. அதனால தான் அடிக்கடி பண்ணுறேன். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்காக பண்ணிகிட்ருக்கேன். அது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட். இப்போ வந்து இதை பேக்கிங் தான் நடக்கும்போது பேக்கிங் வேலை வந்து ராகுல் தான் பண்ண போகிறாங்க. பேக்கிங் ஓகே, பட்டர் பேப்பர் போட்டு இதில் பேக் பண்ண போகிறோம். சரி, இது யாருக்குன்னு சொல்லு. இது டேடியோட ஃப்ரெண்டுக்கு. அவங்க வந்து நமக்கு இவ்வளோ பெரிய சாக்லேட்ஸ் அனுப்பிச்சாங்க, பாக்ஸஸ் ஃபுல்லாக. ஸோ அவங்களுக்கு தான் நல்லதாக கொடுக்கணும்ல, அதனால் ஃப்ரம் அமலா அவளே பேக் பண்ணி அவள் சென்ட் பண்ணுறான். சாக்லேட் இல்லைடா, அது அங்கிள் அனுப்பிச்சாங்களே, நீ சாப்பிட்டல நல்லா பிஸ்தாஷியோ பிஸ்கெட். சரி, இது பேக் பண்ணிட்டு காமிக்கிறோம். ஓகே. அப்படியே இந்த மாதிரி பேக் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு அனுப்ப வேண்டியதாங்க. கொஞ்சம் ஆல்ரெடி பேக் ஆகிருக்கு. இப்போ இந்த ரப்பர் பேண்ட் 2 போட்டு ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் போட்டு. ஓகே ஆதிக்குட்டி, கிராப் ரசம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இப்படி நல்லா இருக்கா, இப்படி நல்லா இருக்கா? சரி, குட் நைட் சொல்லிடு.